வந்தியத்தேவன் அத்தியாயம் 35 குரங்குப்பிடி. வந்தியத்தேவன் கவனமாக காது கொடுத்து கேட்டான். ஒரு நிமிட நேரம் காலடி சத்தம் கேட்பது போல் இருந்தது. சட்டென்று அது நின்றது. மறுபடியும் கேட்டது. இப்போது அந்த சத்தம் பின்னோக்கி செல்வது போல் வரவர குறைந்தது. ஐயா, மேலே போகத்தான் வேண்டுமா? திரும்பி விடுவது நல்லதல்லவா என்றாள் மணிமேகலை. இளவரசி, முன்வைத்த காலை பின் வைப்பது எனக்கு வழக்கமில்லை என்றான் வல்லவரையன். பிடித்தால் குரங்கு பிடிதான் என்று சொல்லுங்கள். முன்னொரு தடவை தங்கள் தோழி சந்திரமதி என்னை குரங்கு மூஞ்சி என்று வர்ணித்தாள் அல்லவா? முகத்திற்கேற்பத்தானே பிடியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். இவ்விதம் சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் இதுகாரும் மணிமேகலையின் பின்னால் வந்து கொண்டிருந்தவன் அவளை தாண்டி கொண்டு முன்னால் போக முயற்சித்தான். அதை மணிமேகலை தடுக்க பார்த்தாள். இருவரும் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொண்டார்கள். மணிமேகலையின் கையில் இருந்த விளக்கு தடால் என்று கீழே விழுந்தது. 2-3 படிகள் தடதடவென்று உருண்டு சென்று அணைந்து விட்டது. பின்னர் அந்த மேடு பள்ளமான நடைபாதையில் காரிருள் சூழ்ந்தது. இளவரசி, இது என்ன இப்படி செய்தீர்கள் என்றான் வல்லவரையன். தாங்கள் ஏன் என்னை தாண்டி கொண்டு முன்னால் போக பார்த்தீர்கள் என்றாள் மணிமேகலை. அபாயம் நேரும்போது முன்னால் பெண்களை விட்டு கொண்டு போகும் வழக்கம் எனக்கு இல்லை என்றான் வந்தியத்தேவன். தங்களுக்கு எது எது வழக்கம் எது எது வழக்கமில்லை என்று ஒருமிக்க எனக்கு தெரிந்துவிட்டால் நன்றாக இருக்கும். அதற்கு தகுந்தபடி நானும் நடந்து கொள்வேன். ஆகட்டும் அம்மணி, அவகாசம் கிடைக்கும்போது சொல்கிறேன். அவகாசம்னா டைம் கிடைக்கிறச்ச சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். இப்போது அவகாசம் இல்லாமல் என்ன? வாருங்கள், திரும்பி நந்தவனத்துக்கு போகலாம். அங்கே அவகாசமாக உட்கார்ந்து கொண்டு சொல்லுங்கள். இருட்டில் வருவதற்கு தங்களுக்கு பயமாக இருந்தால் திரும்பி செல்லுங்கள். தங்களைப் போன்ற வீரர் அருகில் இருக்கும்போது எனக்கு என்ன பயம் அப்படிங்கிற மணிமேகலை. பிறகு வாருங்கள் போகலாம். வழியில் நிற்பதில் என்ன பயன்? இவ்வாறு சொல்லிக்கொண்டே முன்னால் போக பார்த்த வந்தியத்தேவன் கால் தடிக்க விழ பார்த்தான். மணிமேகலை அவன் விழுந்து விடாமல் தாங்கி பிடித்து கொண்டாள். ஐயா, இந்த வழியில் மேடு பள்ளங்கள் அதிகம். படிகள் எங்கே, சமபாதை எங்கே என்று இருட்டில் கண்டுபிடிக்க முடியாது. நான் இந்த வழியில் எத்தனையோ தடவை போயிருக்கிறேன். படிகள் திருப்பங்கள் உள்ள இடமெல்லாம் நன்றாய் தெரியும். ஆகையால் தாங்கள் எவ்வளவு சூரராக இருந்த போதிலும் என் கையை பிடித்துக்கொண்டு பின்னால் வருவது நல்லது. இல்லாவிட்டால் வேட்டை மண்டபம் போய் சேர மாட்டீர்கள். வழியில் கால் ஒடிந்து விழுந்து கிடப்பீர்கள் என்றாள் மணிமேகலை. இளவரசி, தங்கள் கட்டளைப்படியே நடந்து கொள்கிறேன் வந்தரம் என்றான் வந்தியத்தேவன். இருட்டில் மணிமேகலை வல்லவரையனுடைய ஒரு கரத்தை பற்றி கொண்டாள். வந்தியத்தேவனுடைய கரம் ஜில்லிட்டு இருந்ததை தெரிந்து கொண்டாள். இவர் பகைவர்களுக்கு அஞ்சாதவர், சதிகாரர்களுக்கும் பயப்படாதவர். இந்த பேதை பெண்ணின் கையை பிடிப்பதற்கு இவ்விதம் ஏன் பயப்படுகிறார் என்று அவள் உள்ளம் எண்ணமிட்டது. சிறிது தூரம் இருவரும் மௌனமாக சென்றார்கள். வந்தியத்தேவன் அடிக்கடி தடுமாறி விழப்பார்த்தான். ஒவ்வொரு தடவையும் அவன் விழுந்து விடாமல் இருக்கும் பொருட்டு மணிமேகலை அவனுடைய கையை இறுக்கி பிடித்து கொள்ள வேண்டி நேர்ந்தது. நரகத்துக்கு போகும் வழி இப்படித்தான் இருள் அடர்ந்திருக்கும் என்று சொன்னான் வந்தியத்தேவன். ஓஹோ, தாங்கள் நரகத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறீர்களோ என்றாள் மணிமேகலை. நான் நரகத்துக்கும் போனதில்லை, சொர்க்கத்துக்கும் போனதில்லை. பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுடைய பெரியோர்கள் சொல்லி இருப்பார்கள். மணிமேகலை சொல்கிறார். சில காலத்துக்கு முன்பு வரையில் 4 பேருக்கு முன்னால் வருவதற்கு கூட கூச்சப்பட்டு கொண்டிருந்த இந்த பெண் இவ்வளவு வாயாடிய ஆனது எப்படி என்று வந்தியத்தேவன் சிந்தித்து பார்த்தான். நரகத்துக்கு போகும் வழிதான் இருட்டாக இருக்கும். சொர்க்கத்துக்கு போகும் வழி எப்படி இருக்குமாம் என்றாள் மணிமேகலை. ஒரே ஜோதிமயமாக இருக்குமாம். கோடி சூரிய பிரகாசமாக இருக்குமாம். அப்படியானால் நரகத்துக்கு போகும் வழிதான் எனக்கு பிடிக்கும். ஒரு சூரியனே கண்ணை கூசப்படுகிறது. கோடி சூரியனுடைய வெளிச்சம் கண்ணை கூடாக்கி விடுமே என்றாள் மணிமேகலை. நரகத்துக்கு போகும் வழியாக போனால் முடிவில் நரகத்துக்கு தானே போய் சேரும்படியாக இருக்கும் என்றான் வல்லவரையன். தங்களை போன்ற வீர புருஷரை தொடர்ந்து போனால் நரக பாதை வழியாக சொர்க்கத்துக்கு போனாலும் போகலாம் என்றாள் மணிமேகலை. தங்களை போன்ற இளவரசியின் கையை பிடித்து கொண்டு போனால் நரகமே சொர்க்கமாக ஆகிவிடுமே என்றான் வந்தியத்தேவன். உடனே உதட்டை கடித்துக்கொண்டு, இப்படி சொல்லிவிட்டோமே, அந்த பெண் ஏதாவது தவறாக எண்ணிக்கொள்ளப் போகிறாளே என்று கவலை கொண்டாள். தங்களுடைய கரம் ஜில்லிட்டிருப்பதை பார்த்தால் தாங்கள் சொர்க்கத்துக்கு போகிறவராக எண்ண இடமில்லை. கொலைக்களத்துக்கு போகிறவரை போல் தங்கள் உடம்பு நடுங்குகிறது என்றாள் மணிமேகலை. இளவரசி, இந்த பிரயாணத்தின் முடிவில் எனக்கு கொலைக்களம்தான் காத்திருக்கிறதோ என்னமோ. தாங்கள் தானே முன்வைத்த காலை பின் வைப்பதில்லை என்று பிடிவாதம் பிடிக்கிறீர்கள். வேட்டை மண்டபத்தில் எத்தனை கொலைகாரர்கள் இருக்கிறார்களோ என்னமோ. அவர்கள் எத்தனை பேர் வேண்டுமானாலும் இருக்கட்டும். அவர்களுக்கு நான் பயப்படவில்லை. தாங்களும் நானும் இப்படி கைகோர்த்து கொண்டு இருட்டில் போவதை கந்தமாறன் பார்த்துவிட்டால் அதை பற்றித்தான் யோசனை செய்கிறேன். ஐயோ, நான் உயிரோடு இருக்கும் வரையில் என் தமையனால் தங்களுக்கு ஒரு கெடுதியும் நேராது. நான் காணும் கனவில் பாதி இப்போது உண்மையாக நடந்திருக்கிறது. இன்னும் ஒரு பாதியும் ஒருவேளை உண்மையாக ஆனாலும் ஆகலாம். யார் கண்டது என்றாள் மணிமேகலை.
இந்த சமயத்தில் ஏதோ ஒரு கதவு பூட்டப்படும் சத்தத்தை கேட்டு இருவரும் திடுக்கிட்டு போய் நின்றார்கள். வேட்டை மண்டபத்துக்கு சமீபத்தில் வந்துவிட்டோம் என்று மணிமேகலை மெல்லிய குரலில் கூறினாள். இதற்குள் சற்று தூரத்தில் சிறிது வெளிச்சம் தெரிந்தது. வர வர அவ்வெளிச்சம் அதிகமானதுடன் அவர்களை நெருங்கி வந்ததாக தோன்றியது. மணிமேகலை வந்தியத்தேவனுடைய கரத்தை விட்டு விட்டு சற்று விலகி நின்றாள். அடுத்த நிமிஷத்தில் ஒரு கையில் தூக்கி பிடித்த விளக்குடன் இன்னொரு கையில் முறுக்கி திருகிய வேலைப்பாடு அமைந்த கூரிய கத்தியுடன் இடும்பன்காரி அவர்களுக்கு எதிரே தோன்றினான். இவர்களை பார்த்ததும் அவன் அதிசயத்தினால் திகைத்து போனவனைப் போல் நின்றான். ஆனால் அவன் அவ்வாறு வேஷம் போடுகிறான் என்பது இருவருக்கும் தெரிந்து போயிற்று. அம்மா, ஐயா, இது என்ன? இந்த இருட்டில் இவ்விதம் தனியாக கிளம்பினீர்கள்? அடிமையிடம் சொன்னால் விளக்கு பிடித்து கொண்டு வரமாட்டேனா? எங்கே புறப்பட்டீர்கள் என்று கேட்டான். இடுமன்காரி, மலையமான் படையெடுத்து வருவதாக செய்தி வந்திருக்கிறது அல்லவா? ஆகையால் மதில் சுரங்க வாசல்கள் எல்லாம் பத்திரமாய் பூட்டி இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக வல்லத்து இளவரசரையும் அழைத்து கொண்டு புறப்பட்டேன் என்றாள் மணிமேகலை. அதிசயமாக இருக்கிறது தாயே, நானும் அதைத்தான் பார்த்துவிட்டு வருகிறேன் என்றான் இடுமன்காரி. அப்படித்தான் நினைத்தேன். நாங்கள் வரும்போது கொண்டு வந்த விளக்கு வழியில் விழுந்து அணைந்து விட்டது. இங்கே கொஞ்சம் வெளிச்சம் தெரிந்தது. நீயாய்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணி மேலே வந்தோம். சின்ன எஜமான் பார்க்க சொன்னார்கள், அதனால் போய் பார்த்துவிட்டு வந்தேன். சுரங்கப்பாதையெல்லாம் சரிவர அடைத்து தாளிட்டு இருக்கிறது. திரும்பி போகலாமா தாயே? உன் கையில் உள்ள விளக்கை கொடுத்துவிட்டு நீ போ. இந்த இளவரசருக்கு வேட்டை மண்டபத்திலிருந்து ஒரு வேலாயுதம் பொறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டுமாம். இவருடைய வேல் கொள்ளிடத்தில் போய்விட்டதாம். ஒருவேளை யுத்தம் வந்தாலும் வரலாம் அல்லவா? ஆமாம் மணி, யுத்தம் வந்தாலும் வரலாம். ஆகையால் வேற்று மனிதர்களை வேட்டை மண்டபத்துக்குள் அழைத்து போகாமல் இருப்பதே நல்லது. தங்களுக்கு தெரியாததற்கு நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. ஆமாம், அது உண்மைதான் காரி. ஆனால் இவர் வேற்று மனிதர் அல்ல. சின்ன எஜமானுக்கு உயிருக்கு உயிரான சிநேகிதர் ஆயிற்று. இன்னும் ஏதேனும் புதிய உறவு ஏற்பட்டாலும் ஏற்படும். நீ விளக்கை கொடுத்துவிட்டு போ என்றாள் மணிமேகலை. இடுமன்காரி வேண்டா விருப்பாக விளக்கை இளவரசியிடம் கொடுத்து விட்டு போனான். வந்தியத்தேவனும் மணிமேகலை மேலே நடந்து வேட்டை மண்டபத்தை அணுகிச் சென்றார்கள். எங்கிருந்தோ ஒரு ஆந்தையின் குரல் கேட்டது. இது என்ன? அரண்மனைக்குள்ளே ஆந்தை எப்படி வந்தது என்று மணிமேகலை வியப்புடன் கூறினாள். ஒருவேளை வேட்டை மண்டபத்துக்குள் இருக்கும் செத்த ஆந்தைக்கு உயிர் வந்துவிட்டதோ என்னமோ. முன்னொரு சமயம் இளவரசியை பார்த்ததும் செத்த குரங்கு உயிர் பெறவில்லையா என்றார் வந்தியத்தேவன். வேட்டை மண்டபத்தின் கதவு வெளிப்பக்கம் பூட்டப்பட்டிருந்தது. மணிமேகலை தான் கொண்டு வந்திருந்த சாவியை போட்டு பூட்டை திறந்தாள். பிறகு கதவையும் லேசாக திறந்தாள். இருவரும் உள்ளே பிரவேசித்தார்கள். முதலில் சிறிது நேரம் அவர்களை சுற்றிலும் செத்த யானைகள், கரடிகள், புலிகள், மான்கள், முதலைகள், பருந்துகள், ஆந்தைகள் இவற்றின் பயங்கரமான உடல்கள் தான் தெரிந்தது. விளக்கை தூக்கி பிடித்து நன்றாக உற்று பார்த்தபோது அந்த பிராணிகளுக்கு பின்னால் பாதி மறைந்ததும் பாதி மறையாமலும் சில மனித உருவங்கள் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. அப்போது அவர்கள் திறந்து கொண்டு வந்த வேட்டை மண்டபத்தின் கதவு படார் என்று சாத்தப்பட்டு விட்டது. யார் அவ்வளவு பலமாக கதவை சாத்துகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வந்தியத்தேவன் திரும்பி பார்த்தான். அதே கணத்தில் அவன் பின்னால் இருந்து பலமாக பிடித்து தள்ளப்பட்டான். முன்னொரு சமயம் அவன் எந்த வாலில்லா குரங்கின் பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தானோ அந்த குரங்கின் முன்புறத்தில் போய் மோதிக்கொண்டான். 2 கரங்கள் அவனை பலமாக பற்றி கொண்டன. குரங்கு பிடி எவ்வளவு வலிவுள்ளது என்பதை அப்போதுதான் அவன் நன்றாக அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்டான். அவனுடைய அறையில் இருந்த கத்தியை எடுக்க செய்த முயற்சி சிறிதும் பலிக்கவில்லை. அப்பால் எப்பால் அவனால் திரும்பவே முடியவில்லை. குரங்கின் கைகள் அல்லது குரங்கின் கைகளோடு சேர்ந்து வந்த 2 மனித கைகள் அவனை அவ்வளவு பலமாக பிடித்து கொண்டன. இன்னும் 2 கைகள் அவனுடைய அறையில் இருந்த கத்தியை அவிழ்த்து எடுத்துக்கொண்டன. ஐயோ என்று பயங்கரமாக அலறிக்கொண்டு அவன் அருகில் ஓடி வந்த மணிமேகலையின் மார்பை நோக்கி அந்த கத்தி நீட்டப்பட்டது. சத்தம் போட வேண்டாம். சிறிது நேரம் சும்மா இருந்தால் நாங்கள் சொல்கிறபடி கேட்டால் உங்கள் இருவருடைய உயிருக்கும் அபாயம் இல்லை. சத்தம் போட்டீர்களானால் இருவரும் உயிரிழக்க நேரிடும். முதலில் இந்த அதிக பிரசங்கி இளைஞன் இறந்து விடுவான் என்றது ஒரு குரல். அது ரவிதாசனுடைய குரல் என்று வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான். இளவரசை சற்று சும்மா இருங்கள். இவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள், என்னதான் சொல்கிறார்கள் என்று கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னான் வந்தியத்தேவன். அத்தியாயம் 36. பாண்டிமாதேவி. வந்தியத்தேவனை வாலில்லா குரங்கோடு சேர்த்து கட்டியவர்கள் அவனுக்கு அருகில் சுவரில் மாட்டியிருந்த கலைமானின் கொம்புகளோடு மணிமேகலையை சேர்த்து கட்டினார்கள். மந்திரவாதி, நான் தான் உங்கள் எதிரி. கடம்பூர் இளவரசை ஏன் கட்டுகிறீர்கள்? விட்டுவிடுங்கள் என்றான் வந்தியத்தேவன். ரவிதாசன் அவனை பார்த்து, பொறு தம்பி பொறு. பல தடவை நீ எங்கள் காரியத்தில் குறுக்கிட்டிருக்கிறாய். ஒவ்வொரு தடவையும் உன்னை நாங்கள் உயிரோடு விட்டுவிட்டு வந்தோம். ஆனால் நீ எங்களை பின்தொடர்ந்து வருவதை நிறுத்தவில்லை என்றார். வந்தியத்தேவன் சிரித்தான். என்னப்பா சிரிக்கிறாய்? வாலில்லா குரங்கின் ஆலிங்கனம் அவ்வளவு குதூகலமாக இருக்கிறதா என்று கேட்டான் ரவிதாசன். இல்லை, நீ சொன்னதை பார்த்துத்தான் சிரித்தேன் என்றான் வல்லவரையன். நான் சொன்னவற்றில் எதை குறித்து இப்படி சிரிக்கிறாய்? உங்களை நான் தொடர்ந்து வருவதாக சொன்னாயே, நீங்கள் என்னை விடாமல் தொடர்ந்து வருவதாகவும் சொல்லலாம் அல்லவா? என் காரியத்தில் நீங்கள் குறுக்கிடுவதாகவும் சொல்லலாம் அல்லவா? இப்போது பார், நான் கடம்பூர் ராஜகுமாரியை அழைத்து கொண்டு ஒரு முக்கியமான காரிய நிமித்தமாக புறப்பட்டேன். நீ குறுக்கிட்டு என்னை இந்த குரங்கோடு சேர்த்து கட்டி போட்டிருக்கிறாய். ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? உன் காரியத்தில் நாங்கள் குறுக்கிடுவதாகவே வைத்துக்கொள்.
ஆனால் அவ்விதம் நேர்வது இதுதான் கடைசி முறை. இன்று நீ உயிரோடு பிழைத்து விட்டாயானால் பிறகு எங்களை காணவே மாட்டாய். அப்படியானால் நான் உயிரோடு இருக்க பிரயத்தனப்பட வேண்டியதுதான் மந்திரவாதி. நான் உயிரோடு தப்புவதற்கு நீயே ஒரு தந்திரம் சொல்லிக்கொடு என்றான் வந்தியத்தேவன். பேஷாக சொல்லித் தருகிறேன். இந்த மண்டபத்திலும் இதற்கு அடுத்த அறையிலும் என்ன நடந்தாலும் நீ அதை பார்த்து கொண்டு சும்மா இரு. பதட்டமாக ஒன்றும் செய்யாதே. உன் உயிருக்கு ஆபத்து நேராது. ஏன் என் பேரில் உங்களுக்கு அவ்வளவு அபிமானம்? ஏன் என்னை கொல்லாமல் விடுகிறீர்கள் என்றான் வந்தியத்தேவன். அப்படி கேள். அது ஒரு பெரிய முட்டாள்தனம்தான். ஆனால் எங்கள் தேவியின் கட்டளை. யார் உங்கள் தேவி? இன்னுமா உனக்கு தெரியவில்லை? பாண்டிமாதேவி தான். பெரிய பழுவேட்டரையரின் வீட்டில் வந்திருக்கும் வீரபாண்டிய சக்கரவர்த்தியின் வீரபத்தினி நந்தினி தேவி தான். நல்ல வீரபத்தினி வந்தியத்தேவன் சொல்கிறான். சே துஷ்டனே, எங்கள் தேவியை பற்றி ஏதேனும் சொன்னால் உயிரை இழப்பா, ஜாக்கிரதை. நீங்கள் அல்லவா பழுவூராணியின் மீது அவதூறு சொல்கிறீர்கள். இன்னொரு புருஷன் வீட்டில் வந்திருப்பவளே வீரபாண்டியனுடைய தேவி என்று சொல்கிறீர்களே. அதனால் என்ன? ராமனுடைய பத்தினி சீதை ராவணனுடைய வீட்டில் சில காலம் இருக்கவில்லையா? ராமர் போய் சீதாதேவியை அழைத்து கொண்டு வந்து விட்டாரே. நாங்களும் எங்கள் பாண்டிமாதேவியை அழைத்து கொண்டு போகத்தான் வந்திருக்கிறோம். அவர் பழுவூர் அரண்மனையில் தாமாகவே எந்த காரியத்துக்காக சிறைப்பட்டிருக்கிறாரோ அது இன்றைக்கே முடியப் போகிறது. ஆஹா, அது என்ன காரியம்? வந்தியத்தேவன் கேட்கலாம். சற்று நேரம் பொறுமையாக இரு, நீயே தெரிந்து கொள்வாய். உன் துஷ்டத்தனத்தை காட்டினானால் நீ மட்டுமல்ல, இந்த பெண்ணும் துர்கதிக்கு உள்ளாக நேரிடும். இவ்விதம் கூறிவிட்டு ரவிதாசன் எதிர்பக்கத்து சுவரண்டை போவதற்கு எத்தனித்தான். மந்திரவாதி, இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிவிட்டு போ என்றான் வந்தியத்தேவன். ரவிதாசன் திரும்பி பார்த்து, தம்பி, என்னை மந்திரவாதி என்று இனிமேல் அழைக்காதே என்றான். பின்னே தங்களை என்னவென்று அழைக்க வேண்டும்? முதன் மந்திரி என்று மரியாதையுடன் அழைக்க வேண்டும். ஐயா, தாங்கள் எந்த மகாராஜ்யத்தின் முதன் மந்திரியோ? தெரியவில்லையா உனக்கு? பாண்டிய சாம்ராஜ்யத்தின் முதன் மந்திரி. பள்ளிப்படைக்கு அருகில் நடந்த பட்டாபிஷேக வைபவத்தை நீ பார்த்து கொண்டிருந்தாயே? பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அது ஏதோ என் மனப்பிரமே என்று நினைத்தேன். அப்போது ரவிதாசன் சொல்கிறான், அதனால்தான் அதை பற்றி நீ யாரிடமும் சொல்லவில்லையாக்கும். அப்போ வந்தியத்தேவன் சொல்கிறான், 2 ஒருவரிடம் சொன்னேன். அவர்கள் என்னை பைத்தியக்காரன் என்றார்கள். நான் ஏதோ துர்சப்பனம் கண்டிருக்க வேண்டும் என்று அது சொன்னார்கள். ரவிதாசன் சொல்கிறான், ஆஹா, அவர்கள் அப்படியே நினைத்து கொண்டிருக்கட்டும். நீ வெளியில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள் என்று நம்பித்தான் உன்னை நாங்கள் உயிரோடு விட்டோம். மந்திரவாதி, நீங்கள் என்னை உயிரோடு விட்டதற்கு அது ஒன்று மட்டும்தான் காரணமா? வேறு என்ன காரணம் அப்படிங்கிறார் ரவிதாசன். உங்கள் ராணி எனக்காக சிபாரிசு செய்யவில்லையா? அதனால் என்ன? இப்போதும் அவருடைய சிபாரிசு எனக்கு கிடைக்கும் வரையில் பொறுத்திரு அப்படிங்கிறார் ரவிதாசன். மந்திரவாதி, உங்கள் ராணி என்னை அவசரமாக அழைத்து வரும்படி இந்த கடம்பூர் இளவரசியை அனுப்பி வைத்தார். அதனால்தான் நாங்கள் இருவரும் ஒன்றாக வந்தோம். அப்பனே, ராணியின் அறைக்கு வருவதற்கு வேறு வழி இருக்கிறதே, இந்த வழியில் வருவானேன்? அதை பற்றி உன்னிடம் நான் சொல்ல வேண்டியதில். ராணி கேட்டால் சொல்லிக் கொள்கிறேன். ராணி வந்து கேட்கும் வரையில் பொறுத்து கொண்டிரு. மந்திரவாதி, என்னையும் சம்புவரையர் குமாரியையும் உடனே கட்டவிழ்த்து விட சொல். இல்லாவிட்டால் என்ன செய்வாய் அப்படிங்கிறார் ரவிதாசன். இந்த மண்டபம் அதிரும்படி கூச்சல் போடுவேன். நீ அப்படி கூச்சல் போட்ட உடனே உன்மேல் 3 வேல்கள் ஒரே சமயத்தில் பாயும், ஜாக்கிரதை அப்படிங்கிறார் ரவிதாசன். வந்தியத்தேவன் ஒருவரை சுற்றுமுற்றும் கூர்ந்து பார்த்தான். ஆம், 3 சதிகாரர்கள் கையிலும் வேல் தயாராக இருந்தது. தம்பி, நீ ரொம்ப கெட்டிக்கார பிள்ளை. உன்னை எங்களுடன் சேர்த்து கொள்ளலாம் என்ற ஆசை கூட எனக்கு ஒரு சமயம் இருந்தது. ஆனால் அந்த பழையாறை மோகினி பாசவலியில் நீ விழுந்து விட்டாய். அது போனால் போகட்டும். இப்போது புத்திசாலித்தனமாக பிழை. சத்தம் மட்டும் போட்டால் நீ சாவது நிச்சயம். இவ்வாறு ரவிதாசன் எச்சரித்துவிட்டு எதிர்பக்கத்து சுவரில் பொருத்தி இருந்த யானை முகத்தை நோக்கி போனான். சிறிது நேரம் சுவரண்டை காது கொடுத்து கேட்டான். பின்னர் அந்த யானையின் நீண்ட தந்தங்களை பிடித்து திருகினான். அங்கே ஒரு சிறிய துவாரம் ஏற்பட்டது. உள்ள அறையில் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருந்த தீபங்களின் ஒளி வட்ட வடிவமான பூர்ணச்சந்திரனுடைய வெள்ளி கிரகணங்களைப் போல வேட்டை மண்டபத்துக்குள்ளும் சிறிது பிரகாசப்படுத்தியது. வந்தியத்தேவன் பக்கவாட்டில் திரும்பி பார்த்தான். இளவரசி மணிமேகலை தன் இடுப்பில் செருகின்ற சிறு கத்தியை எடுத்து அவளை கட்டியிருந்த கட்டுக்களை அறுத்துவிட்டதை தெரிந்து கொண்டான். மணிமேகலை இடுமன்காரியிடமிருந்து வாங்கி கொண்டு வந்த சிறிய விளக்கு வேட்டை மண்டபத்தின் ஒரு மூலையில் முடுக்கென்று எரிந்து கொண்டிருந்தது. அதன் வெளிச்சம் மணிமேகலையின் மீது படவே இல்லை. மேலும் சதிகாரர்கள் வந்தியத்தேவனை கவனித்துக் கொண்டிருந்தபடியால் கடம்பூர் இளவரசி மணிமேகலையை கவனிக்கவும் இல்லை. மணிமேகலை கட்டை அவிழ்த்து விடுதலை அடைந்து விட்டதை வந்தியத்தேவன் கவனித்துக் கொண்டான். உடனே வாயை குவித்து கொண்டு ஆந்தை கத்துவது போல கத்தினான். முதலில் சதிகாரர்கள் 3 சிறிது பிரமித்து நின்றார்கள். திறந்த துவாரத்தின் வழியாக உள்ளே எட்டி பார்த்து கொண்டிருந்த ரவிதாசனும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். ஆஹா, உன் வேலையா என்று சொல்லிக்கொண்டு வந்தியத்தேவனை நோக்கி விரைந்து வந்தான். அவன் யானை தந்தங்களிலிருந்து கையை எடுத்ததும் சுவரில் இருந்த துவாரம் மறைந்தது. மறுபடியும் வேட்டை மண்டபத்தில் இருள் சூழ்ந்தது. சதிகாரர்கள் 3 கையில் வேல்களுடன் வந்தியத்தேவனை நோக்கி விரைந்து ஓடி வந்தார்கள். அவர்களில் ஒருவனை முறுக்கிய நீண்ட கொம்புகளை உடைய மான் தாக்கியது.
இன்னொருவன் மீது பிரம்மாண்டமான கரடி ஒன்று விழுந்து அவனை கீழே தள்ளியது. மற்றொருவன் மீது திறந்த வாயையும் பயங்கரமான பற்களையும் உடைய முதலை பாய்ந்தது. ரவிதாசன் தலை மீது ஒரு பெரிய ராட்சத ஒவ்வால் தடால் என்று விழுந்தது. இவ்விதம் திடீரென்று ஏற்பட்ட தாக்குதல்களினால் அவர்கள் ஒரு நிமிடம் செயலற்று நின்றபோது மணிமேகலை வந்தியத்தேவனை அணுகி அவனுடைய கட்டுக்களை அறுத்து விட்டாள். வந்தியத்தேவன் இதுகாரம் தன்னை பிடித்துக் கொண்டிருந்த வாலில்லா குரங்கை தூக்கி அந்த சதிகாரர்கள் மேல் வீசி எறிந்தான். நால்வரும் தங்கள் மீது விழுந்த செத்த விலங்குகளின் உடல்களை தள்ளிவிட்டு மெதுவாக சமாளித்து எழுந்தார்கள். இதற்குள் வந்தியத்தேவன் கையில் வேல் ஒன்று எடுத்துக்கொண்டிருந்தான். தாக்க வருகிறவர்களை திருப்பி தாக்குவதற்கு தயாராக இருந்தான். அந்த சமயம் நந்தினி தேவியின் படுக்கையற கதவு நன்றாக திறந்தது. வேட்டை மண்டபத்துக்குள் வெளிச்சம் புகுந்து பிரகாசப்படுத்தியது. மறுக்கணம் நந்தினி தேவியும் வேட்டை மண்டபத்துக்குள்ளே பிரவேசித்தாள். மந்திரவாதி, இது என்ன மூடத்தனம், இங்கே என்ன தடபுடல் செய்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டே மேலே வந்தாள். அத்தியாயம் 37. இரும்பு நெஞ்சு இழகியது. வேட்டை மண்டபத்துக்குள் வந்தியத்தேவனையும் மணிமேகலையும் பார்த்துவிட்டு நந்தினியும் சிறிது திகைத்து போனாள். ஓஹோ, நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள் என்று கேட்டாள். தேவி, தங்கள் கட்டளை என்று தங்கள் தோழி கூறியபடியால் வந்தேன். பெண் புத்தியை கேட்டிருக்கக்கூடாது என்று இங்கே வந்த பிறகுதான் தெரிந்து கொண்டேன் என்றான் வந்தியத்தேவன். அக்கா, நான் இவருக்கு புத்தி கூறவில்லை, என்னுடன் தங்களை பார்க்க வரும்படி வேண்டிக் கொண்டேன் என்றாள் மணிமேகலை. நந்தினி தனக்கு முதலில் உண்டான திகைப்பை சமாளித்துக் கொண்டு புன்னகை புரிந்தாள். என் அருமை தோழி, பெண்களாகிய நாம் புருஷர்களை வேண்டிக் கொண்டால் அது புத்தி கூறுவது போலத்தான் என்றாள். புத்தி கூறுவது போல மட்டுமா? கட்டளையிடுவது போல என்று சொல்லுங்கள் தேவி. தாங்கள் என்னை அழைப்பதாக சொல்லி இளவரசி என்னை கைப்பிடியாக பிடித்து இழுத்து கொண்டு வந்தாள். அதன் பலன் நான் இந்த கொலைகாரர்களிடம் சிக்கிக்கொள்ள வேண்டியதாயிற்று என்றான் வந்தியத்தேவன். ஐயா, இங்கே நடந்திருப்பதை பார்த்தால் இவர்கள் கொலைகாரர்கள் என்று தோன்றவில்லையே. நான் இப்போது இங்கு வந்திராவிட்டால் தாங்களளவோ இவர்களெல்லாம் கொன்று தீர்த்திருப்பவர்கள் போலிருக்கிறது அப்படிங்கிறா நந்தினி. அக்கா, இவர்கள் கொலைகாரர்கள் தான். சற்று முன் இவரை வாலில்லா குரங்குடனே சேர்த்து கட்டிவிட்டார்கள். நந்தினி லேசாக சிரித்த வண்ணம், மணிமேகலை, முன்னொரு சமயம் இவர் இந்த வாலில்லா குரங்கின் பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தா என்று சொன்னா அல்லவா? அது இவர்களுக்கு எப்படியே தெரிந்திருக்கிறது என்றாள். எப்படியோ இல்லை அக்கா, நீங்கள் வருவதற்கு முதலாவது நாள் இந்த வேட்டை மண்டபத்தில் நான் பார்த்ததாக சொன்னேனே, அந்த மனிதர்கள் தான் இவர்கள். அன்றைக்கே இவரை துரத்தி கொண்டு வந்தார்கள். நல்ல வேளையாக இவர் அவர்களிடம் தப்பி ஓடிவிட்டார். மறுபடியும் இன்றைக்கு இவரை நீயே இவர்களிடம் கொண்டு வந்து சேர்த்தது ஏன் மணிமேகலை? இந்த வழியில் எதற்காக இவரை அழைத்து கொண்டு வந்தாய்? அக்கா, சற்று முன் என் தமையன் கந்தமாறன் தங்களை பார்க்கப் போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் கண்ணில் பட வேண்டாம் என்பதற்காக இந்த வழியில் அழைத்து கொண்டு வந்தேன். அதுவே நல்லதாக போயிற்று. இல்லாவிட்டால் இந்த கொலைகாரர்கள் மணிமேகலையை இவர்கள் கொலைகாரர்கள் அல்ல. இவரை கொல்லவும் வரவில்லை. 2-3 தடவை இவர்களிடம் தனியாக அகப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனாலும் உயிரோடு விட்டிருக்கிறார்கள். இந்த உண்மையை நீ இவரை கேட்டே தெரிந்து கொள்ளலாம். அப்படியானால் இவர்கள் யார் அக்கா? சற்று முன் இவர்கள் கூறியதுதான் உண்மையா? இவர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களா? தங்களை அழைத்து கொண்டு போவதற்காக வந்தவர்களா என்று மணிமேகலை வியப்புடன் கேட்டார். ஆம் தோழி, என்னை காப்பாற்றி அழைத்து போக வந்தார்கள். எல்லாம் விவரமாக சொல்கிறேன். நீங்கள் இருவரும் என்னுடன் அடுத்த அறைக்கு வாருங்கள். இவர்கள் இருக்கட்டும் என்றாள் நந்தினி. பிறகு ரவிதாசனை பார்த்து, மந்திரவாதி, இந்த இருவரில் ஒருவருக்கு நீங்கள் ஏதேனும் தீங்கு செய்தால் அதை எனக்கு செய்த தீங்காகவே கருதுவேன். இவர்களை நீங்கள் இனி எந்த நிலைமையிலும் எங்கு சந்திக்க நேர்ந்தாலும் மிக்க மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்றாள். ரவிதாசன், தேவி மன்னிக்க வேண்டும், இந்த வாலிபனுக்கு நம்முடைய சங்கீத குரல் தெரிந்திருக்கிறது. சற்றுமுன் ஆந்தை குரல் கொடுத்தது இவனேதான் என்றான். அதிலிருந்தே இந்த வீரன் நம்மை சேர்ந்தவன் என்று தெரியவில்லையா மந்திரவாதி? உன்னுடைய புத்தி கூர்மை எங்கே போயிற்று? போனது போகட்டும். இனி நான் மறுபடியும் தெரியப்படுத்தும் வரையில் இங்கே சத்தம் எதுவும் கேட்கக்கூடாது, ஜாக்கிரதை என்றாள் நந்தினி. பிறகு நந்தினியும் மணிமேகலையும் வந்தியத்தேவனும் யானை முக வாசல் வழியாக நந்தினியின் அறைக்குள்ளே பிரவேசித்தார்கள். கதவும் உடனே அடைத்து கொண்டது. மணிமேகலை, நீ மிக்க புத்திசாலி. இவரை வேட்ட மண்டப வழியாக அழைத்து வந்தது நல்லதாக போயிற்று. உன் தமையன் இப்போதுதான் இங்கிருந்து போகிறான். ஆதித்த கரிகாலரை அழைத்து வருவதாக சொல்லி போயிருக்கிறான். அதற்குள் உங்களை நான் அனுப்பிவிட வேண்டும். உங்களிடம் விடை பெற்றுக் கொள்ளவும் வேண்டும் என்றாள் நந்தினி. அக்கா, இது என்ன? தங்கள் கணவரை பற்றிய உண்மையை அறிந்து வரை இவரை அனுப்பப் போவதாக அல்லவா சொன்னீர்கள்? தாங்கள் விடை பெற்றுக் கொள்ளப் போவதாக சொல்கிறீர்களே என்றாள் மணிமேகலை. உன் தமையனிடம் பேசிய பிறகு அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு விட்டேன் மணிமேகலை. பழுவேட்டரையர் உயிரோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் இனி இங்கே தங்க முடியாது. இந்த வீரரும் இனி இங்கே இருப்பது அபாயம்தான் ஐயா. தாங்கள் உடனே இங்கிருந்து கிளம்பி செல்லுங்கள். தங்கள் உயிரின் மேல் தங்களுக்கு ஆசை இல்லாவிட்டாலும் இந்த பெண்ணை உத்தேசித்தாவது போய்விடுங்கள் என்றாள் நந்தினி. அக்கா, அவர் போகிறதா இருந்தால் என்னையும் கூட அழைத்து கொண்டு போகச் சொல்லுங்கள். நீங்கள் இருவரும் போன பிறகு இந்த அரண்மனை சிறையில் அடைந்து கிடக்க என்னால் முடியாது என்றாள் மணிமேகலை. இளவரசி, பழுவூர் ராணியின் கருத்தை தாங்கள் அறிந்து கொள்ளவில்லை. நான் இங்கிருந்து போய்விட்டால் தாங்கள் ஆதித்த கரிகாலரை மணந்து தஞ்சை சாம்ராஜ்யத்தின் பட்டமகிழ்ச்சியாக விளங்கலாம் என்று சொல்கிறார்கள் என்றான் வல்லவரையன். இல்லை, நான் அவ்விதம் சொல்லவில்லை. ஆதித்த கரிகாலரை மணக்கும் துர்பாக்கியம் எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது. அதிலும் என் உயிருக்கு உயிராகிவிட்ட மணிமேகலைக்கு அந்த கதி நேர வேண்டுமா?
ஐயா, தாங்கள் வேண்டுமென்று என் கருத்தை திருத்து கூறுகிறீர்கள். தாங்கள் இப்போது தப்பித்துச் சென்றால் பெரிதொரு காலத்தில் இந்த பெண்ணை கைப்பிடித்து மணந்து கொள்ளும் பாக்கியத்தை பெறக்கூடும். மணிமேகலை, உனக்கு இவர் மீதுள்ள அன்பு உண்மையான அன்பு என்றால் உடனே இவரை இங்கிருந்து போகச் சொல்லி என்றாள் நந்தினி. ராணி, நான் போக சித்தமாக இருக்கிறேன். தங்களிடம் உள்ள ஒரு பொருளை யாசிக்கிறேன். அதை கொடுத்தால் உடனே போய்விடுகிறேன் என்றான் வந்தியத்தேவன். ஐயா, என்னிடம் தாங்கள் கோரி பெறக்கூடிய அத்தகைய பொருள் என்ன இருக்கிறது சொல்லுங்கள். மீன் அடையாளம் பொறித்த வாள் ஒன்று தங்களிடம் இருக்கிறது. அதை கொடுத்தால் போய்விடுகிறேன். என்னுடைய வாளை கொள்ளெடுத்து வெள்ளத்தில் விட்டுவிட்டேன் என்பதுதான் தங்களுக்கு தெரியுமே என்றான் வந்தியத்தேவன். ஐயா, வேட்டை மண்டபத்தில் எத்தனையோ வாள்களும் வேல்களும் இருக்கின்றன. வேண்டியவற்றை எடுத்துக்கொண்டு தாங்கள் இந்த கடமை புறப்படலாமே. பெண்பாலாகிய நான் என் உயிரை காப்பாற்றிக்கொள்ள வைத்திருக்கும் அந்த ஒரே ஆயுதத்தை ஏன் கேட்க வேண்டும்? தேவி, தங்களுடைய உயிரை காப்பாற்றிக்கொள்ள மட்டும்தானா அந்த வாளை வைத்து பூஜை செய்து வருகிறீர்கள்? உண்மையை சொல்லுங்கள். என் உயிருக்கும் மேலான கற்பை காப்பாற்றிக்கொள்ளவும் தான் அந்த கத்தியை வைத்து கொண்டிருக்கிறேன். தேவி, வேறு நோக்கம் ஒன்றும் இல்லையா? வேறு நோக்கம் எனக்கு என்ன இருக்கக்கூடும்? வீரபாண்டியருடைய மரணத்துக்கு பழி வாங்குவதற்காகவும் இருக்கலாம் அல்லவா? மணிமேகலை வந்தியத்தேவன் சொன்னான். மணிமேகலை இருக்கும்போது நீர் அந்த பேச்சை எடுக்க மாட்டீர் என்று நினைத்தேன். நானும் இனி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மணிமேகலை, நீயும் தெரிந்து கொள். நான் இந்த கடம்பூர் அரண்மனைக்கு வந்ததின் நோக்கம் என்னவென்று தெரிந்து கொள். இவ்வாறு சொல்லி வண்ணம் நந்தினி தேவி பக்கத்தில் கட்டிலின் மீது வைத்திருந்த மீன் அடையாளமிட்ட வாளை கையில் எடுத்துக்கொண்டாள். சோழ சாம்ராஜ்யத்தின் உட்கலகத்தை தீர்த்து வைப்பதற்காக நான் இங்கு வரவில்லை. மதுராந்தக தேவருக்கும் ஆதித்த கரிகாலருக்கும் ராஜ்ய பிரிவினை செய்து வைப்பதற்காகவும் நான் இங்கே வரவில்லை. கடம்பூர் அரண்மனையில் விருந்துண்டு கழிப்பதற்காகவும் வரவில்லை. மணிமேகலை, உனக்கு திருமணம் முடித்து வைப்பதற்காகவும் வரவில்லை. வீரபாண்டியரின் தலையை கொய்த பாதகனை பழிக்கப்பழி வாங்கவே வந்தேன். இது பாண்டிய குலத்து வாழ். இதன் மீது ஆணையிட்டு நான் சபதம் செய்திருக்கிறேன். அந்த சபதத்தை முடிக்கவே வந்தேன். இன்றிரவு ஒன்று என் சபதத்தை முடிப்பேன் அல்லது என் உயிரை முடிப்பேன் என்று நந்தினி ஆவேசம் வந்தோள் போல் பேசி நிறுத்தினாள். அதற்கு நான் தடையாக இருப்பேன் என்றுதானே என்னை போகச் சொல்கிறீர்கள்? என் உயிருக்கு ஆபத்து வரும் என்று பயமுறுத்த பார்க்கிறீர்களா என்றான் வந்தியத்தேவன். ஆஹா, என் பழியை முடிப்பதற்கு நீர் தடை செய்ய போகிறீரா? நல்ல காரியம். யார் வேண்டாம் என்றார்கள்? உம்முடைய நண்பரிடம் சென்று இதையெல்லாம் சொல்லி இங்கே அவரை வராமல் தடுத்து விடுவதுதானே? தேவி, அவரிடம் சொல்லி தடை செய்ய முடியாது என்றுதான் தங்களிடம் வந்தேன். தங்களுடைய காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கொண்டாவது தாங்கள் இந்த பாவகாரியத்தை செய்யாமல் தடுப்பதற்கு வந்தேன். ஆஹா, பாவகாரியமா? எது பாவகாரியம்? என் தோழியிடம் கேட்டு பார்க்கலாம். மணிமேகலை, நீ சொல். நீ உன் நெஞ்சை ஒருவருக்கு அர்ப்பணம் செய்திருக்கிறாய். அவர் காயம்பட்டு நிராதரவாக இருக்கும்போது அவருடைய பகைவன் அவரை கொல்ல வருகிறான். நீ அப்பகைவன் காலில் விழுந்து உன் காதலரை கொல்ல வேண்டாம் என்று வேண்டிக் கொள்கிறார். அவன் அப்படியும் கேட்காமல் கொன்றுவிட்டு போகிறான். அப்படிப்பட்ட கிராதகனை பழிவாங்குவது பாவம் என்று நீ சொல்வாயா மணிமேகலை அப்படின்னு நந்தினி கேட்கிறார். ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் அக்கா. ஆனால் உங்களைப் போல் நான் அவர் காலில் விழுந்து கெஞ்சி இருக்கவும் மாட்டேன். நானே கத்தி எடுத்து அவனை முன்னாலே கொன்றிருப்பேன் என்று சொன்னாள் மணிமேகலை. வந்தியத்தேவன் மணிமேகலையை நோக்கி, இளவரசி, அந்த பகைவன் ஒருவேளை தங்களுடைய சொந்த சகோதரர் என்று ஏற்பட்டுவிட்டால் என்று கேட்டான். சகோதரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எனக்கு ஒன்றுதான் என்றாள் மணிமேகலை. அப்படி சொல்லடி மணிமேகலை என்றாள் நந்தினி. இளவரசி தாம் சொல்வது இன்னதென்று யோசிக்காமல் சொல்கிறார். இவருடைய தமையன் கந்தமாறன் என்னதான் இவருக்கு விரோதமாக காரியம் செய்தாலும் அவனை கொல்ல இவருக்கு மனம் வருமா என்று வல்லவரையன் கேட்டான். நந்தினியும் மணிமேகலையும் ஒருவரை பார்த்து கொண்டார்கள். பின்னர் நந்தினி வந்தியத்தேவனை பார்த்து, இது என்ன வீண் கேள்வி? நான் என் கூட பிறந்த சகோதரனை கொல்லப் போவதில்லை. முதலில் நீர் என்னை சந்தித்த போது என் தமையன் திருமலையின் பெயரை சொன்னீர்கள். அதனால்தான் உன்னிடம் எனக்கு அபிமானம் உண்டாயிற்று. ஆழ்வார்க்கடியானுடைய நண்பர் என்பதற்காகவே நீர் பலமுறை அபாயத்திலிருந்து தப்பிச் செல்வதற்கு உதவி செய்தேன் ஐயா. இன்று நான் என் சபதத்தை முடிக்காமல் என் உயிரை விடும்படி நேர்ந்தால் திருமலையிடம் என்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்க வேண்டும். அவனுடைய சொற்படி நான் நடக்காவிட்டாலும் அவனை அடியோடு மறந்துவிடவில்லை என்பதாக சொல்ல வேண்டும் என்றாள். அம்மணி, இந்த கபட நாடகம் இன்னும் ஏன்? ஆழ்வார்க்கடியான் தங்கள் தமையனும் அல்ல, தாங்கள் அந்த வீர வைஷ்ணவனுடைய சகோதரியும் அல்ல. பின் யார் என் தமையன்? யாருடைய சகோதரி நான்? தங்கள் தமையனார் ஆதித்த கரிகாலர் தான். ஆகையினாலேயே தாங்கள் சகோதர ஹத்தி தோஷத்துக்கு ஆளாக வேண்டாம் என்று வேண்டிக் கொள்கிறேன். வீரபாண்டிய குலத்து கொலைவாளை தயவு கூர்ந்து என்னிடம் கொடுத்து விடும்படி மன்றாடுகிறேன். கரிகாலரும் நானும் உடன் பிறந்தவர்கள் என்ற அபூர்வ கற்பனையை தாங்கள் இளவரசரிடம் சொல்லியிருக்கிறீர்கள். அதை அவர் நம்பினாரா என்று நந்தினியை ஏளன புன்னகையிடம் கேட்டாள். நம்பியதாகத்தான் தோன்றியது. ஆனால் அவர் மனதில் உள்ளதை நான் ஒன்றும் அறிய முடியாது. அவர் மனதில் உள்ளதை நான் அறிவேன். அந்த பழையாறை மோகினியின் கற்பனா சக்தியை பற்றி அவர் பெரிதும் வியக்கிறார். அம்மணி, நான் கூறியது கற்பனை. பழையாறை மோகினி அவள் யாரை குறிப்பிடுறானா? இவளை குந்தவை. அம்மணி, நான் கூறியது கற்பனை அல்ல. பழையாறை இளையபிராட்டியின் கற்பனை அல்லவே அல்ல. ஈழ நாட்டில் நான் என் கண்ணால் பார்த்தேன். என்னத்தை பார்த்தீர்கள்? வாயினால் பேசும்
சக்தியற்ற ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தேன். என்னையும் ஆழ்வார்க்கடியானையும் அருள்மொழிவர்மரையும் அந்த தெய்வ மகள் பேர் அபாயத்திலிருந்து காப்பாற்றினார். அனுராதபுரத்தின் வீதிகளில் நள்ளிரவில் நாங்கள் ஒரு பழைய மாளிகையின் ஓரமாக போய்கொண்டிருந்த போது அவர் வீதியின் எதிர்ப்பக்கத்தில் நின்று எங்களை சமிக்ஞையினால் அழைத்தார். அருள்மொழிவர்மரும் நாங்களும் அவரை நோக்கி நகர்ந்ததும் நாங்கள் சற்று முன் நின்றிருந்த வீட்டின் முகப்பு இடிந்து விழுந்தது. பொன்னியின் செல்வர் அந்த பெண்ணரசியை தம் குல தெய்வம் என்று போற்றி வணங்கினார். ஐயா, இந்த கதைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அருள்மொழிவர்மரை சோழ சிங்காதனத்தில் அமர்த்த விரும்பும் இளைய பிராட்டியிடம் இதையெல்லாம் நீங்கள் கூறியிருக்கலாம். அவரும் வியந்து மகிழ்ந்திருப்பாள். என்னிடம் ஏன் சொல்கிறீர்கள்? நந்தினி கேட்குறாள். அதற்கு காரணம் இருக்கிறது, வல்லவரேன்னு சொல்கிறான். அதற்கு காரணம் இருக்கிறது. அனுராதபுரத்து வீதிகளில் மங்களான நிலவு வெளிச்சத்தில் அந்த பெண்ணரசியை நான் சற்று தூரத்திலிருந்து பார்த்தபோது தஞ்சாவூரில் நாம் விட்டு பிரிந்து வந்த பழுவூர் இளையராணி இங்கே எப்படி வந்து சேர்ந்தார்? வியப்படைந்தேன். அம்மணி, தங்களுக்கும் அவருக்கும் உருவத் தோற்றத்தில் அணுவளவும் வித்தியாசமில்லை. தாங்கள் ஆபரண அலங்காரங்களை நீக்கிவிட்டு கூந்தலை பிரித்து போட்டுக்கொண்டால் தத்ரூபமாக அவரை போலவே இருப்பீர்கள். நீ சொல்லுவதை நான் ஏன் நம்ப வேண்டும்? தாங்கள் கற்பனா சக்தி அதிகமுடையவர் என்பதை நான் அறிவேன். இதுவும் ஏன் உமது அபூர்வ கற்பனைகளில் ஒன்றாக இருக்கக்கூடாது? தேவி, சத்தியமாக சொல்கிறேன், நீர் எவ்வளவுதான் ஆணையிட்டு சொன்னாலும் என்னால் நம்பவே முடியாது. ராணி, நம்ப முடியாது என்று தாங்கள் சொல்வது பொய். நான் சொல்வது உண்மை என்பது தங்களுக்கே தெரியும். அந்த உண்மையை தங்கள் காரியத்துக்கு உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். முதலில் தங்களை தஞ்சை அரண்மனையில் நான் சந்தித்து பேசிக் கொண்டிருந்த போது இந்த மந்திரவாதி ஆந்தை போல் கத்தி கொண்டு வந்தான். என்னை அப்பால் போய் இருக்க சொன்னீர்கள். நான் தற்செயலாக திறந்திருந்த பொக்கிஷ நிலவருக்குள் போய் ஒளிந்து கொண்டிருந்தேன். அப்போது சில விந்தையான காட்சிகளை நான் பார்க்கும்படி நேர்ந்தது. ஆஹா, அவை என்ன அபூர்வ காட்சிகள்! கந்தமாறன் மதுராந்தக தேவரோடு அந்த நிலவரை பாதையின் வழியாக போவதை பார்த்தேன். அதனால் என்ன அப்படிங்கிற நந்தினி. சிறிது நேரத்துக்கெல்லாம் அதே நிலவரையில் தாங்களும் பெரிய பழுவேட்டரையும் போவதை பார்த்தேன். அப்போது நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று தெரிந்திருக்கவில்லை. பிறகுதான் ஊகித்து கொண்டேன். தங்கள் அன்னையின் ஆவி வடிவத்தைப் போல் நடித்த சக்கரவர்த்தியை துன்புவதற்காக நீங்கள் போகிறீர்கள் என்று தெரிந்து கொண்டேன். இத்தனை நேரம் திடமாக நின்று பேசிக்கொண்டிருந்த நந்தினி போது திடீரென்று சோர்வடைந்து அங்கே கிடந்த ஆசனம் ஒன்றில் அமர்ந்தாள். ஐயா, இன்னும் என்ன தெரிந்து கொண்டீர்கள்? தாங்களும் பெரிய பழுவேட்டரையரும் நிலவரை பாதையில் போய்கொண்டிருந்த போது மதுராந்தகரை அழைத்துச் சென்ற கந்தமாறன் திரும்பி வந்து கொண்டிருந்தான். பழுவேட்டரையரிடம் அவன் ஏதோ கூறினான். அவர் அவனுடன் தீவிரத்தை பிடித்துக் கொண்டு வந்த காவலனிடம் ஒரு சமிஞ்ஞை செய்தார். அது என்ன சமிஞ்ஞை? தங்களுக்கு அது தெரிந்தே இருக்க வேண்டும். கந்தமாறனை முதுகில் குத்தி கொன்று விடும்படி பழுவேட்டரையர் கட்டளையிட்டார். அதை நான் தடுத்து கந்தமாறன் உயிரை காப்பாற்றினேன். அதன் பயனாக அவனுடைய முதுகில் கத்தியால் குத்திய பழி என் பேரில் விழுந்தது. நந்தினி மணிமேகலையை திரும்பி பார்த்துவிட்டு, ஐயா, ஏதேதோ சொல்லி இந்த பெண்ணின் மனதை ஏன் கலக்குகிறீர்கள் என்றாள். தேவி, இத்தனை காலமும் இதையெல்லாம் பற்றி நான் யாரிடமும் சொல்லவில்லை. உங்கள் கையில் வைத்திருக்கும் வாளை என்னிடம் தாங்கள் கொடுத்துவிட்டால் இனியும் யாரிடமும் சொல்லவில்லை. வாளை கொடுக்க முடியாது ஐயா. எதற்காக கொடுக்க வேண்டும்? யாரிடம் வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளுங்கள். இன்னும் ஏதாவது கற்பனை சேர்த்து வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளுங்கள். ஏன் இப்போதே கரிகாலரிடம் சென்று அவர் இங்கு வருவதை நிறுத்திவிடுங்கள். என்னை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்? போங்கள் என்று நந்தினி கூறிய போது அவளுடைய கண்களில் நீர் ததும்பியது. அம்மணி, இளவரசருடைய சுபாவம் எனக்கு நன்றாய் தெரியும். அவரை தடுக்க என்னால் முடியாது. தடுக்க முயன்றால் அவருடைய பிடிவாதம் அதிகமாகும். ஆகையினால் தான் தங்களை வேண்டிக் கொள்ள வந்தேன். அப்போ நந்தினி சொல்கிறா, என்னை வேண்டிக் கொள்ள உனக்கு என்ன உரிமை? நீர் கூறியதெல்லாம் உண்மையாகவே இருக்கட்டும். ஈழ நாட்டில் என்னை பெற்றெடுத்தான். ஈழ நாடுனா ஸ்ரீலங்கா. ஈழ நாட்டில் என்னை பெற்றெடுத்த அன்னையை நீர் பார்த்ததாகவே இருக்கட்டும். அதற்காக நான் ஏன் என் சபதத்தை கைவிட வேண்டும்? என் அன்னைக்கு சக்கரவர்த்தி பெரிய துரோகம் செய்திருக்கிறார். அவர் மேலும் அவருடைய மக்கள் மேலும் நான் ஏன் இரக்கம் காட்ட வேண்டும்? பழி வாங்குவதற்கு வேண்டிய காரணம் இன்னும் அதிகமாகவல்லவோ ஆகிறது. இல்லை அரசி, இல்லை. தங்களுடைய பழிவாங்கும் எண்ணத்தை தங்கள் அன்னை சரி என்று ஒப்புக்கொள்வாரா என்று யோசித்து பாருங்கள். சக்கரவர்த்தியின் மக்களை அந்த மூதாட்டி தம் உயிருக்கு உயிராக கருதியிருக்கிறார். அவர்களில் ஒருவரை தங்கள் கையினால் கொல்லுவதை அவர் விரும்புவாரா என்று யோசித்து பாருங்கள். ஒரு நாளும் விரும்ப மாட்டார். தங்களுடைய செயலை அறிந்தால் அவர் தங்களை வெறுப்பார். அவர் உயிரோடு இருக்கும் வரையில் தங்களை சுற்றி வருத்தி கொண்டிருப்பார். வாயினால் அவர் பேச முடியாது. ஆனால் அவருடைய கண் பார்வையே தங்களை என்றைக்கும் நரகத்திலும் கொடிய வேதனையில் அழுத்தி கொண்டிருக்கும். நந்தினியின் கண்களில் இப்போது கண்ணீர் பெருக்கிக் கொண்டிருந்தது. கண்ணீரை துடைத்து கொண்டு மேல் நோக்காக பார்த்தாள். அங்கே ஏதோ துயரமயமான காட்சியை பார்த்தவள் போல் அவள் முகம் வேதனை அடைந்து காட்டியது. அம்மா, அம்மா, வீரபாண்டியருடைய தலையும் உடலும் தனித்தனியே வந்து என் பிராணனை வதைத்து எடுப்பது போதாதா?
நீ வேறே வந்து என்னை சுற்ற வேண்டுமா என்று சொல்லிக்கொண்டே அந்த காட்சியை சகிக்காதவள் போல் கையினால் கண்களை மூடிக்கொண்டார். சிறிது நேரம் அந்த அறையில் நந்தினியின் விம்மல் சத்தம் மட்டுமே கேட்டது. மணிமேகலை வந்தியத்தேவனை பார்த்து, ஐயா, தாங்கள் இவ்வளவு குரூரமானவர் என்று எனக்கு தெரியாமல் போயிற்று என்றாள். இதை கேட்ட நந்தினி உடனே தன் கண்களை பொத்தியிருந்த கரங்களை எடுத்துவிட்டு, அவர் பேரில் குற்றம் ஒன்றுமில்லை தங்கை. மணிமேகலை என்னுடைய நன்மைக்காக சொல்கிறார். என்னை பெரும் பாதகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக சொல்கிறார். ஆனாலும் அது என்னை இப்படி துன்புறுத்துகிறது என்றாள். பின்னர் கண்ணீர் ததும்பிய கண்களினால் வந்தியத்தேவனை நோக்கி, ஐயா, இதுவரையில் யாரும் சாதிக்க முடியாத காரியத்தை நீர் சாதித்து விட்டீர். இதோ உமது விருப்பத்தின்படி இந்த வாளை உங்களிடமே கொடுத்து விடுகிறேன், பெற்றுக்கொள்ளும் என்று வாளை நீட்டினாள். வந்தியத்தேவன் அதை பெற்றுக்கொள்ள கையை நீட்டிய போது நந்தினி மறுபடியும் பின்வாங்கினாள். கொஞ்சம் பொறுங்கள், வாளை எடுத்துக்கொள்வதற்கு முன் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்று சொல்லுங்கள். என் சபதத்தை நிறைவேற்றாமல் நான் இங்கிருந்து கிளம்பினால் வேட்டை மண்டபத்தில் உள்ளவர்கள் என்னை சும்மா விடமாட்டார்கள். உயிரோடு சிதையில் வைத்து நெருப்பு முட்டி கொளுத்தி விடுவார்கள். அதற்கு கூட நான் அஞ்சவில்லை. ஆனால் நான் சாவதற்கு முன்னால் என் தாயை ஒரு முறை சந்திக்க விரும்புகிறேன். வானர்களுக்கு வீரரே, நீர் கூறியதெல்லாம் நான் நம்பவில்லை என்று சொன்னேன். அது தவறு. ஈழ நாட்டு காடுகளில் தலைவரி கோலமாக தெரிந்து கொண்டிருக்கும் என் அன்னையை பற்றி நீர் சொல்லியதெல்லாம் நான் நம்புகிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் நம்புகிறேன். நானே அவரை பார்த்ததும் உண்டு. எப்போது, எப்படி என்று கேட்டான் வந்தியத்தேவன். குழந்தை பிராயத்தில் நான் படுத்து தூங்கும்போது சில சமயம் திடுக்கிட்டு கண் விழித்துக் கொள்வேன். அப்போது ஒரு பெண்ணுருவன் என் முகத்தினரில் குனிந்து என்னை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்க காண்பேன். நான் கண் விழித்ததும் அந்த உருவம் மறைந்து போய்விடும். எனக்கு இது அதிசயத்தையும் அச்சத்தையும் அளித்து வந்தது. கண்ணாடியில் என் முகத்தை பார்த்து கொள்வதில் எனக்கு அப்போதிருந்த ஆசை நிரம்ப உண்டு. ஆகையால் என் முகத்தோற்றம் என் மனத்தில் நன்றாக பதிந்திருந்தது. நான் தூங்கும்போது என்னை குனிந்து உற்று பார்த்த உருவம் என்னைப் போலவே இருப்பது பற்றி வியந்திருக்கிறேன். என் முகமும் ஒரே மாதிரி இருக்கும். கூடுவிட்டு கூடுபாய்வது பற்றிய கதைகளை நான் கேட்டிருந்தேன். என் உயிரே என் உடம்பை விட்டு பிரிந்து தனியாக மேலே நின்று என் முகத்தை உற்று பார்த்து கொண்டிருக்கிறதோ என்று சந்தேகப்படுவேன். சில சமயம் நான் இறந்து போய்விட்டேனோ, படுத்திருப்பது என் உயிரற்ற உடம்போ என்று எண்ணி திடுக்குறுவேன். இதெல்லாம் உண்மையாக நடப்பதா, கனவில் நடப்பதா, அல்லது என் மனப்பிரமையா, எனக்கு சித்தக்கோளாறு ஏற்பட்டு விட்டதா என்றெல்லாம் எண்ணி வேதனைப்படுவேன். எனக்கு பிராயம் வந்த பிறகு எனக்கு வயசு வந்தப்புறம் ஓரளவு தெளிஞ்சப்புறம் அப்படின்னு சொல்கிறார். அந்த சைல்ட்ஹுட் இது போய் வந்த பிறகு அப்படி நான் கண்டதெல்லாம் உண்மையான தோற்றமே தான் என்று பல காரணங்களில் எனக்கு நிச்சயமாயிற்று. முக்கியமாக சுந்தர சோழர் என்னை பார்த்து அடைந்த குழப்பத்தை கவனித்து அது நிச்சயம் அடைந்தேன். வேறு பல அறிகுறிகளிலும் ஆழ்வார்க்கடியான் சில சமயம் தவறி கூறிய வார்த்தைகளினாலும் என்னை போன்ற உருவம் படுத்த என் அன்னை ஒருத்தி இருக்க வேண்டும் என்று நிச்சயம் அடைந்தேன். அவரை ஒரு தடவை பார்க்க வேண்டும், அவருடைய மடியிலே படுத்து விம்மி அழ வேண்டும் என்று என் உள்ளத்தில் தாபம் குடிக்கொண்டது. ஐயா, என்று தாங்கள் கூறிய வார்த்தைகளினால் அந்த தாபம் பன்மடங்கு அதிகமாகிவிட்டது. என்னை என் தாயாரிடம் நீர் அழைத்து போவதாயிருந்தால் என் பழிவாங்கும் நோக்கத்தை விட்டுவிடுகிறேன். இந்த பாண்டிய குலத்து வாளை உம்மிடம் இப்போதே கொடுத்து விடுகிறேன் என்று விம்மிக்கொண்டே கூறினாள் நந்தினி. வந்தியத்தேவன் சிந்தனையில் ஆழ்ந்தார். இது என்ன வம்பு? கிணறு விட்ட பூதம் புறப்பட்டு விட்டதே என்று எண்ணினான். மணிமேகலை சொல்கிறா, ஐயா, நானும் தங்களை வேண்டிக் கொள்கிறேன். அக்காவின் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பதாக வாக்கு கொடுங்கள் என்றார். வந்தியத்தேவன் மிக்க தயக்கத்துடன் என்னால் முடிந்தால் பார்க்கிறேன் என்று சொன்னான். அப்படியானால் உடனே நாம் கிளம்ப வேண்டும். ஆதித்த கரிகாலர் இங்கு வருவதற்குள் கிளம்பிவிட வேண்டும். இங்கிருந்து எப்படி புறப்பட்டு செல்வது? வாசல் வழி அபாயகரமானது. எதிரே கந்தமானும் கரிகாலனும் வந்தாலும் வருவார்கள் என்றாள் நந்தினி. வேட்டை மண்டபத்துக்குள் இருந்தும் சுரங்கப்பாதை வழியாக அழைத்து போகிறேன், வாருங்கள் என்றான் வந்தியத்தேவன். அக்கா, நானும் வந்து விடுகிறேன், என்னையும் அழைத்து போங்கள் என்றாள் மணிமேகலை. நந்தினி அதை கவனிக்காமலே, வேட்டை மண்டபத்துக்குள் போக நான் விரும்பவில்லை. ரவிதாசனும் அவனுடைய ஆட்களும் நம்மை உயிரோடு விடமாட்டார்கள் என்றாள். அம்மணி, தங்கள் கையில் உள்ள வாளை மட்டும் என்னிடம் கொடுங்கள். அவர்கள் 4 பேரையும் நான் சமாளித்துக் கொள்கிறேன் என்றான் வந்தியத்தேவன். வேண்டாம், அதனால் பல சங்கடங்கள் உண்டாகும். மணிமேகலை, இங்கிருந்து வெளியேறுவதற்கு வேறு வழி ஒன்றும் இல்லையா என்று கேட்டாள் நந்தினி. மணிமேகலை புருவத்தை நிறுத்தி கொண்டு சிறிது யோசித்தாள். அக்கா, எனக்கு வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் இவரையே கேளுங்கள். முன்னொரு சமயம் இவர் இந்த அறையிலிருந்து மாயமாக மறைந்து போனார். எப்படி போனார் என்று கேளுங்கள் என்றார். நந்தினி வந்தியத்தேவன் முகத்தை பார்த்தாள். வந்தியத்தேவன், ஆமாம் மணி, வேறு ஒரு வழி இருக்கிறது. தற்செயலாக அதை நான் கண்டுபிடித்தேன். ஆனால் அந்த வழியாக போவது எளிதன்று. மச்சுனக்க மொட்டைமாடி, மாடத்துக்கு மாடம் தாவி குதிக்க வேண்டும். அது அப்புறம் மதில் ஏறியும் குதிக்க வேண்டும். தங்களால் முடியுமா என்று சந்தேகிக்கிறேன். அதை காட்டிலும் மந்திரவாதியையும் அவனுடைய ஆட்களையும் இருக்கை பார்த்துவிட்டு சுரங்க வழி போவது எளிது என்று சொன்னான் வந்தியத்தேவன். அப்போது மணிமேகலை, ஐயோ, அவர்கள் வருகிறார்கள் போலிருக்கிறதே என்று திடுக்கிட்டு கூறினாள். இருவரும் முற்று கேட்டார்கள். ஆம், அப்போது அரண்மனை முன்கட்டிலிருந்து அந்த அறைக்குள் யாரோ வரும் காலடி சத்தம் கேட்டது. ஐயா, சீக்கிரம் வேட்டை மண்டபத்துக்குள் போய்விடுங்கள் என்றாள் நந்தினி. மறைந்து கொள்ள எனக்கு வேறு ஒரு நல்ல இடம் இருக்கிறது தேவி. அந்த வாளை இப்படி கொடுங்கள் என்றான் வந்தியத்தேவன். நந்தினி அவரிடம் வாளை கொடுப்பதற்காக அதை முன்னால் நீட்டினாள். அப்போது அவளுடைய கை தவறி வாள் தரையில் விழுந்து
ஜன ஜன கனகனம் என்னும் ஒலி எழுப்பியது.